சீமானை இழிவாக பேசி ஏஐயிடம் செருப்படி வாங்கிய சவுக்கு சங்கரை குறித்து இந்த காணொலியில நம்ம காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் தேனியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போட்டிருந்தாரு. மலை ஏறி மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த நிகழ்வு தான். அண்ணன் சீமான் அவர்கள் மாடு மேய்ப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக கிட்டத்தட்ட 1000 மாடுகளை பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் அளவுல அன்றைய தினம் மேய்த்து விட்டு வனத்துறை எதிர்ப்பை மீறி அந்த சம்பவத்தை நிகழ்த்திட்டு வந்திருந்தாரு. அந்த விஷயத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அதுல மிக முக்கியமான ஒண்ணு, அந்த கூகுளுடைய நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அங்க தலைமையகத்துல புல் வெட்டுறதுக்கு ஒரு தீ ஆபத்தை குறைக்கும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆடுகளை வாடகைக்கு வாங்கி பயன்படுத்தி இருக்காங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது இதை வைத்து ஏதாவது கேலி கிண்டல் பண்ணலாம்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஏஐ குரூப், அதாவது ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த குரூப்பை யூஸ் பண்ணி அண்ணன் ஏதோ சொல்றாரு, என்ன விஷயம் வச்சு அது கூகுள்ல அப்படியா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது குரூப் அதோடைய பதில கொடுத்தது. அது தேடி ஆராய்ந்ததுல ஆமாம் மச்சி, கூகுள் தனது மவுண்டன் வியூ தலைமையகத்துல புல் வெட்டவும் தீ ஆபத்தை குறைக்கவும் 200 ஆடுகளை வாடகைக்கு அழைத்து பயன்படுத்தியது. இது இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு நடைமுறை 2009 முதல் இந்த விஷயம் அறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இதுவே என்னன்னு தெரியாத தற்கூரியாதான் அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணன் அடுத்த டைம் ஏதாவது பேசுவாரு, அப்ப கேட்கிறேன் நீயும் அண்ணனும் ஃப்ரெண்டா மச்சிங்கிற மாதிரி ஏஐயிடம் கேள்வி கேட்கிறாரு. ஏதோ ஒரு வகையில சீமானை இழிவுபடுத்த முயற்சிக்கிறாரு. ஆனா அதற்கும் பதில் சொல்லும் விதமாக சிரித்து கொண்டே அண்ணனோட ஃப்ரெண்டு கிடையாது, ஆனா உண்மையை சொல்றதுல நாங்க 2 பேரும் ஒண்ணு, அடுத்த டவுட் இருந்தா கேளு, நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஏஐ ரிப்ளை பண்ண உடனே அப்புறம் பேசுவோம் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக ஏஐ கிட்ட கூட போயிட்டு சீமானவர்களை அவதூறு பரப்புவதற்கு செருப்படி வாங்கிட்டு வந்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவர் மட்டும் கிடையாது, எக்கச்சக்க பேர் அந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத போய் ஆராய்வது கிடையாது. ஆனா ஆராய்ந்து படித்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இயற்கை முறைகளை பற்றி பதிவு பண்ணா கேலி கிண்டல் பண்ண வருவது. இவர்கள்லாம் என்று திருந்துவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இது போல ஒவ்வொரு செருப்படியாக வாங்கும் போதுதான் அண்ணனுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறது வெளி உலகத்துல இப்ப சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த ஆள் எவ்வளவு மடப்பையங்கிறதும் புரிஞ்சிருக்கும்ல. அது நமக்கு மகிழ்வை தருகிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்வு பத்தி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்துல பதிவிட்டுடுங்க.